பார்த்தோம்னு சொன்னால் இந்த வேதத்துல பைபிளை படிக்க எங்களுக்கு தெரியும். இன்னும் இதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த வார்த்தையின் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக அவர் பிறந்து பெற வேண்டிய அவசியம் என்ன, அவர் வந்த சூழ்நிலையில இந்த உலகம் எப்படி இருந்தது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோம்னு சொன்னால் மல்கியாவுக்கும் மத்தேயுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கும் இடைப்பட்ட 400 வருட காலத்திலே இந்த ஜனங்களுக்கும் தேவனுக்குமான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருந்தது. அப்ப நாங்கள் தேவனோடு எங்களுக்கு ஒரு இணைப்பு இல்லை என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில சகல விதமான பாவ காரியங்கள், அசுத்தங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சகல இருளான காரியங்களும் எங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும், எங்கள் இதயத்தை மறைத்துவிடும். அப்ப அப்படிப்பட்ட அந்த 400 வருட காலத்துல ஒரு ஆலோசனை இல்லாத இடத்துல வந்து எந்த ஒரு மனுஷனும் ஒரு சரியான வழியில செல்ல முடியாது. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் கெட்டு போவார்கள் என்று வார்த்தை சொல்லுவோம். அப்ப இந்த 400 வருட இடைவெளியில வந்து ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் தொடர்பில்லை. அப்படி தொடர்பில்லாத காலத்துல அவங்களுக்கு எந்த ஒரு ஆலோசனையும் இல்லை, என்ன செய்யறன்னு தெரியாது. எல்லோரும் தங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தின்படி நடந்தார்கள். அப்ப நடந்து கொண்டு கேட்கல, பாவம் செய்யும் போது அவர்களுக்கு ஒரு உறுத்தல் இல்லை, ஆண்டவரை பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது உறுத்தல் இல்லை, தாறுமாறான வாழ்க்கை. அப்ப இந்த தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க அவங்களோட வாழ்க்கையில இருள், அந்தகாரம், ஒரு வெளிச்சம் இல்லாத இந்த இடத்த லைட் அணிப்பாடி எல்லாத்தையும் பூட்டி விட்டா யார் எங்க இருக்கணும், என்ன நடக்குதுன்னு தெரியாது. எல்லாரும் எழுப்பி நடக்க வலிக்கிட்டா எல்லாம் இடிபட்டு விழுந்தெழும்ப வேண்டி வேணும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அந்தகார இருளிலும் மரண இருளிலும் ஒரு பெரிய குழி கிடங்குகள் இருக்குமான்னு சொன்னா ஒரு வெளிச்சம் இல்லைன்னா அதுக்கு போய் விழுந்துருவோம். அதே போலதான் இந்த ஜனங்கள் எல்லாரும் அப்படி ஒரு அந்தகார இருளிலே இருக்கும் போது அந்த வெளிச்சத்தை தருகிறதுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமிக்கு மனிதனாக பிறந்தார். அப்ப அவர் பிறக்க வேண்டிய காரியம் குழந்தையாக பிறந்து அவர் வளர்ந்து வந்து எங்களுக்குரிய சகல உணர்வுகளும் அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் தெய்வம். அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு மனிதனுடைய பாவத்துக்கு பலி செலுத்துற ஒரு முறை இருந்தது. அப்ப இன்றைக்கு நாங்கள் எல்லாம் பாவம் செய்து ஒரு பலியை செலுத்துவோம், அது ஒரு சம்பந்தம் இல்லாத காரியம். நாங்கள் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்துட்டும் பாவத்துக்கு ஏற்ற ஆடோ மாடோ கோழியோ பலி செலுத்தி விட்டுட்டு நாங்கள் எங்களோட பாவங்கள் தொடர்ந்து கொண்டே போவோம். ஆனால் அதற்கு ஒரு முடிவில்லை. அப்ப அந்த முடிவை காண்பதற்காகத்தான் இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறந்து இந்த அந்தகார இருளிலையும் மரண இருளின் பள்ளத்தாக்கிலேயும் இருந்து இவர்களை எல்லாரையும் விடுதலையாக்கும் விதமாகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அப்ப அவர் இந்த பூமிக்கு வந்த குறித்து சகரியா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். அப்படி என்று சொன்னா யோவான் ஸ்நானகனுடைய தகப்பன் சகரியா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருடைய பிறப்பை குறித்தும் தீர்க்கதரிசனமாக உரைத்து விட்டார். அப்ப இங்க பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததன் காரணம் என்னன்னு சொன்னால் அவர் பாடுபட வேண்டும். அவருக்கு தெரியும், அவர் பிதாவுக்கு தெரியும், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பும் போது இந்த ஜனங்களை இந்த இருளிலிருந்து விடுதலையாக்குவதற்கு ஒரே தீர்வு ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்ப ஒரு